தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டோட கடன் 2 மடங்கா உயர்ந்துருச்சு. வருவாய் பற்றாக்குறை 78,000 கோடி அளவிற்கு இருக்கு. நிதி நிலைமை என்பது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பல முக்கியமான கருத்துக்களை இன்னைக்கு வெள்ளை அறிக்கை மூலமாக தாவேக அரசு சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்றத குறித்தும் அதிமுகவை சேர்ந்த அதிமுகவில் இருந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் தாவேகாவை நோக்கி இன்னைக்கு அவருடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கார். அவரோட பின்னணி, அவர் முடிவுக்கான பின்னணி என்ன என்பது குறித்தும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். தமிழக அரசியல் களத்தில் இன்னைக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தான் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒன்று, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைமில் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு. வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கையில் அது ஆக்சுவலாக தாவேக அரசாங்கம் வந்த உடனே இந்த மாதிரி வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணுவோம் அப்படின்ட்டு சிஎம் விஜய் அறிவிச்சிருந்தாரு. அந்த அறிவிப்பை தொடர்ந்து தான் இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் இந்த வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த அறிக்கையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் பலவிதமான கருத்துக்களை, பலவிதமான விளக்கங்களை அமைச்சர் கொடுத்துருக்காரு. அந்த விளக்கங்கள் எல்லாமே முந்தைய திமுக ஆட்சி எப்படிலாம் கஜானாவை காலி பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பின்னுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் எல்லாம் நிதியமைச்சர் மரிய வில்சன் பகிர்ந்திருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், 10 லட்சம் கோடி அளவிற்கு தமிழ்நாட்டில் கடன் இருக்கு. அதாவது 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தபோது அந்த கடன் தொகை என்பது 5 லட்சம் கோடியா இருந்தது. இப்போ திமுக ஆட்சி முடிகிற தருவாயில் அந்த கடன் தொகை 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். இது முன்னாடியே தாவேக அரசாங்கம், இது முன்னாடியே தாவேக அதோட பிரச்சாரத்தில் பண்ணதான். திமுக ஆட்சியில் இருந்த போதே இந்த கடன் தொகை என்பது அப்பவே ஒத்துக்கொள்ளப்பட்ட கடன் தொகை தான். இன்னைக்கு மரிய வில்சன் வேற என்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொத்த கடன் தொகை 13 லட்சம் கோடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தனிநபர் மீது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் அளவிற்கு கடன் இருக்கு அப்படின்றது மட்டும் இல்லாம வருவாய் பற்றாக்குறை 78,000 கோடி அளவிற்கு சரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். இதோட மோட்டிவே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவேக அளித்த வாக்குறுதிகளை இப்ப எங்களால நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அரசு கஜானா தொடர்ந்து கடனால தத்தளிச்சுட்டு இருக்கு. இவ்வளோ கடன் வச்சுக்கிட்டு நாங்கள் மேற்கொண்டு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இந்த ஒரு வெள்ளை அறிக்கையை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. நான் நிதியமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நோக்கம் வருவாயை பெருக்கிறது இல்லை, செலவினங்களை குறைக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. செலவினங்களை குறைப்பது அப்படின்றது மேற்கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, இல்லை நிறைவேற்றுவதற்கு அதிகமான காலக்கெடு தேவை அப்படின்றதான் இந்த வெள்ளை அறிக்கை மூலிமா தாவேக அரசு மக்கள் இடத்துல வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏற்கனவே 2,500 மாதம் பெண்களுக்கான உதவித்தொகை, அப்புறம் சிலிண்டர் 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கறது, அப்புறம் தாய்மாமன் சீர் போன்ற பல முக்கியமான திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தவுடனே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக தலைவர் விஜய் அப்போ பிரச்சாரம் பண்ணி ஆட்சியில் இப்போ சிஎம் ஆயிட்டாரு. ஆனால் இருந்தாலும் வந்த உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் காலம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றுவதற்கு தாவேக இன்னும் தயாராகவில்லை. நிதி நிலைமை என்பது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நிதி நிலைமை மோசமா இருக்கு, அதுக்கு காரணமே திமுக அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு திமுக சார்புடையோரும் சரி, நிதிநிலையை கூர்ந்து கவனிப்போர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அந்த அளவுக்கு கடன் வாங்கினாலுமே இந்தியாலேயே மிகவும் உயர்ந்த மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்காங்க. அதற்கான அறிக்கையே மத்திய அரசாங்கம் கொடுத்த அறிக்கை தான் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கடன் வாங்கினாலுமே மறுபக்கம் அது முதலீடாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல சொல்லப்பட்டாலும், தாவேக தரப்புல மீண்டும் மீண்டும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுக இந்த மாதிரி போகும்போது கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கஜானாவில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை அப்படின்ற ரீதியில் தான் அவங்களோட குற்றச்சாட்டு என்பது இங்கே வச்சுட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கே அமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை ஒத்துக்கிறார். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் மாநிலத்திற்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியை வந்து குறைச்சிருக்காங்க, மத்திய அரசாங்கம் சரியா வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி தரதில்லை, அந்த பகிர்வு சதவிகிதம் என்பது குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. இந்த நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டியில் தொடர்ந்து பல வகைகளில் வந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிச்சாங்க, தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வந்து மத்திய அரசாங்கம் உரிய நேரத்தில் விடுவிக்கல, அதனால தான் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சுன்ட்டு திமுக ஒரு கிளைமை வந்து வச்சாங்க. அதே கிளைமை தான் இப்போ வந்து தாவேக அரசு வைக்க போகிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. ஏன்னா இவங்க எப்படி மத்திய அரசாங்கத்திட்ட இவங்களோட பகிர்வை டிமாண்ட் பண்ணி வாங்க போகிறாங்க, ஜிஎஸ்டி வரியை எப்படி வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்ணி வாங்க போகிறாங்க அப்படின்ற தெளிவு இன்னும் தாவேக அரசாங்கத்திற்கு இல்லை. ஏன்னா விஜய் பொறுத்தளவில் இணக்கமான சூழலில் தான் நாங்கள் வந்து மத்திய அரசிட்ட தொடர்பு போன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஏற்கனவே தமிழகத்தின் மீது தமிழ்நாட்டின் மீது வஞ்சக போக்கோடு இருக்கக்கூடிய பாஜக அரசு பல திட்டங்களுக்கு நிதியை இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அந்த நிதியை வந்து இவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில, அதாவது தமிழ்நாடு எப்படியெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வராமல் இருந்தாலும் எப்படியெல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றதற்கு சான்றா பல முக்கியமான விஷயங்களை திமுகவை சார்ந்தவர்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு எப்படி நான் பேசுகிற டைம் வரைக்கும் திமுக இருந்து அதிகாரப்பூர்வ ரிப்ளை இன்னும் பெருசாக வரல. யார் ரிப்ளை பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மேபி தங்கம் தென்னரசு இதற்கான கவுண்டர் அட்டாக்ஸ் வந்து இதற்கான எதிர்வினையை வந்து கொடுக்கலாம். ஆனால் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் நிதியமைச்சர் மரியா வில்சன் பேசின விஷயத்திலிருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் வாக்குறுதியை பற்றி பெருசாக தாவேக அரசாங்கம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அது வாக்குறுதியை மக்கள் டிமாண்ட் பண்ணும்போது இந்த ஒரு காரணம் மட்டுமே தாவேக அரசாங்கத்துக்கு போதும், எங்கள்கிட்ட நிதி இல்லை அதனால் நிறைவேற்ற முடியல, அதனால தான் இன்னைக்கு கூட பயிர்க்கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணலை, அதுலேயே வந்து தாவேக அரசாங்கத்திற்கு பெரிய எதிர்ப்பு என்பதான் எழுந்திருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் வந்து எப்படி தாவேக அரசாங்கம் இந்த நிதி நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்து செலவினங்களை குறைக்க போகிறாங்களா, செலவினங்களை குறைக்கிற மாதிரினா என்னென்ன வாக்குறுதிகளை அவங்க வந்து என்னென்ன திட்டங்களை நிறுத்த போகிறாங்க, இல்லை எப்படிலாம் மத்திய அரசாங்கத்திட்ட நிதியை வந்து தொடர்ந்து டிமாண்ட் பண்ணி கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுதிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதிமுகவை சேர்ந்த சி விஜயபாஸ்கர் விராலிமலையை புதுக்கோட்டையை தன்னோட கோட்டையாக வைத்திருந்த சி விஜயபாஸ்கர் இன்னைக்கு அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். ராஜினாமா உடனே ஏற்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடனடியாக சி விஜயபாஸ்கர் வந்து அதிமுகவிலிருந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையையும் கொடுத்துருக்கார். இது வந்து எதிர்பார்க்கப்பட்டதான் அப்படின்னாலுமே வந்து இது ஒரு வகையில் அதிமுகவுடைய வீழ்ச்சியாக பார்த்தாலும், மறுபக்கம் பார்க்கும்போது அடுத்த கட்டமாக விஜயபாஸ்கரோட திட்டம் என்ன, ஏன்னா முன்னாடி திமுகவில் சேர போகிறதா ஒரு பேச்சுவார்த்தை என்பது போயிட்டு இருந்தது, இல்லை அதிமுகவிலே மீண்டும் வந்துடுவார். ஒரு பக்கம் சிவி சண்முகம் இன்னும் எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்கிற டைமில் விஜயபாஸ்கரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பல வகைகளில் பல வழிமுறைகளை அதிமுக மேற்கொண்டது. எஸ்பி வேலுமணி தொடர்ந்து விஜயபாஸ்கர்கிட்ட பேசி நம்ம கட்சியிலே இருங்கன்ற மாதிரி பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்றதாகவும் பேசப்பட்டது. ஆனால் இருந்தாலும் சி விஜயபாஸ்கரோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது தான் விவாதமாக எழுந்த சமயத்தில் தான் இன்னைக்கு அவருடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கார். விராலிமலை அவரோட கோட்டையாக தான் செயல்பட்டது. கிட்டத்தட்ட கடந்த 3 தேர்தலுக்கெல்லாமே அவர் தான் அங்கே வந்து ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருந்தார். இப்போ 1.5 மாதம் தான் ஆச்சு தேர்தல் முடிஞ்சு, அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவெடுத்து தாவேக பக்கம் போகிறதுக்கு விஜயபாஸ்கர் தயாராயிட்டார். வரக்கூடிய 22ஆம் தேதி சி விஜயோடைய பிறந்தநாள் அன்னைக்கு பனையூரில் பிரம்மாண்டமான ஒரு விழாவை வந்து தாவேக நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அந்த விழாவில் தான் சி விஜயபாஸ்கர் தன்னை வந்து தாவேக்கல் இணைச்சிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னும் பல அதிமுக நிர்வாகிகள்லாம் வந்து தாவேக்கல் இணைச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் சொல்கிறாங்க. இது தாவேக்காவுடைய அசைன்மெண்ட் தான், தாவேக்காவுடைய டார்கெட் படி தான் ஒவ்வொரு அதிமுக தலைவர்களாக இங்கே வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சில மாவட்டங்களுடைய அதிமுக முகங்களாக இருந்த தலைவர்கள், கடம்பூர் ராஜுவாகட்டும், அப்புறம் வந்து உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்சி சம்பத் போன்ற நிர்வாகிகள்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து தாவேக்கல் இணைஞ்சது என்பது அதிமுகவுக்கு மேற்கொண்டு ஒரு பெரிய வீழ்ச்சியை தான் கொடுத்தது. இதில் அதிமுக தொண்டர்களோட ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, இத்தனை நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, இத்தனை நிகழ்வுகளால் அதிமுக தொடர்ந்து அதோட சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக வந்து பேச மாட்டாரே, அறிக்கை மூலமாகவே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரே ஒழிய வெளிப்படையாக எதற்காக பேச மாட்டார், எதற்காக மௌனம் காக்கிறார் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா விஜயபாஸ்கரோட ராஜினாமாவை தொடர்ந்து அதிமுகவுடைய பலம் சட்டசபையில்
42 குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. விஜயபாஸ்கர் வந்து 5வது அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதனால் சட்டசபையில் அதிமுகவோட எண்ணிக்கை வந்து ஒரு பக்கம் குறைஞ்சிட்டே வந்தாலும் அதை எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ணுறார் அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள்லாம் எழுந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ 22ஆம் தேதி விஜயபாஸ்கர் விஜயை பார்த்து அபிஷியலாக தாவேக்கால சேர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த தொகுதி இடைத்தேர்தலில் அவருக்கான வாய்ப்பு மீண்டும் வழங்கப்படும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா விஜயபாஸ்கர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற சமயத்தில் தான் முன்னாடி வந்து புஷி ஆனந்த் அவரோட வருகையை வந்து எதிர்த்தார் அப்படின்னு பேசப்பட்ட சமயத்தில் ஆதவ் அர்ஜுனா தான் வந்து விஜயபாஸ்கரை எப்படியாச்சும் தாவேக்கா கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டோட செயல்பட்டு இன்னைக்கு அவர் வந்து தாவேக்காவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கார். குறிப்பாக தாவேக்காவுக்கு அந்த கட்டமைப்பு பலம் என்பது இப்போ முக்கியமான ஒரு தேவையாக எழுந்திருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் பொறுத்தளவில் விஜய் அப்படின்ற ஒரு கரிஸ்மாட்டிக் முகத்தை வச்சு தாவேக்காவினர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் விஜய் வந்து பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணாமையே வந்து இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிட்டார். ஆனால் இதே நிலை வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் தொடருமான்னு கேட்டால் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா 2031 அவருடைய அந்த கரிஸ்மா வந்து இன்னும் நீடிச்சிருக்குமா? ஏன்னா அந்த 5 ஆண்டு காலத்தில் பல எதிர்ப்புகள், பல விமர்சனங்கள், பல போராட்டங்கள்லாம் விஜய் அரசு சந்திக்கும். அப்போ அவரோட அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கட்சி வந்து கட்டமைப்பே இல்லாமல் ஒரே ஒருத்தரோட கரிஸ்மாவை வச்சு மட்டுமே தொடர்ந்து அரசியலில் பயணிக்குமான்னு கேட்டால் எந்த கட்சியுமே அப்படி பயணிக்காது. அதனால் தாவேக்காவுக்கு இப்போ இருக்கக்கூடிய தேவை என்பது கட்சியை வந்து வலுப்படுத்தணும், கட்டமைப்பாக நம்மளோட கட்சியை வந்து வலுப்படுத்தணும். அந்த நோக்கத்தின் காரணமாக தான் இப்போ வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை வந்து அவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா திமுகவிலிருந்து அவங்க இந்த மாதிரி டார்கெட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா திமுகவிலிருந்து வருவாங்களாம் தெரியல. முன்னாடியே பல எம்எல்ஏக்கள்லாம் இந்த பக்கம் வர்றதா பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் எந்த பாயிண்ட்ல வந்து தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பில் தான் ஒன்று சேர்றாங்க. ஏன்னா இவங்களும் திமுகவை எதிர்க்கிறாங்க, தாவேக்காவும் திமுக எதிர்க்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல தான் ஒன்று சேர்றாங்க. அதன் மூலியமா அதிமுக தலைவர்களை தாவேக்காவுக்கு கொண்டு வரது என்பது ரொம்ப எளிதாக இருக்கு. அதனால வந்து அதிமுக தலைவர்களை கொண்டே தாவேக்காவோட கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டோட தான் தாவேக்காவினர் செயல்பட்டு இருக்காங்க. வரக்கூடிய ஆண்டுகளில், வரக்கூடிய காலங்களில் உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் போன்ற பல முக்கியமான தேர்தல்கள்லாம் தாவேக்கா சந்திக்க இருக்கு. அதற்கு கட்டமைப்பு என்பது மிக முக்கியமான தேவையாக கட்சிக்கு இருக்கு. அந்த கட்டமைப்பை செய்யணும் அப்படின்னா அனுபவமிக்க அரசியல்வாதிகள் தேவை. இளைஞர்கள் மட்டுமே இதுக்கு தேவைப்பட மாட்டாங்க, அனுபவமிக்க அரசியல்வாதிகள் தேவை. அப்படின்றதுனால தான் அதிமுகவிலிருந்து பல முக்கியமான தலைவர்களை வந்து தாவேக்கா பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. அதனோட நீட்சியாக தான் இன்னைக்கான வருகையா சி விஜயபாஸ்கர் இருக்கார். அவர் வந்து வரக்கூடிய இடைத்தேர்தலில் விராலிமலையில் போட்டி போடுவாரா, இல்லை வேற எதனா முக்கியமான பதவி தர போறாங்களா அப்படின்ற மாதிரி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். விஜயபாஸ்கரை தொடர்ந்து இன்னும் பல முக்கியமான அதிமுக தலைவர்கள், குறிப்பாக சி.வி. சண்முகம் போன்றோர் எடப்பாடி எதிர்த்துட்டு இருக்கார். இன்னும் சி.வி. சண்முகம் எடப்பாடியை நெருங்கி வர மாதிரி தெரியல. அதனால விஜயபாஸ்கர் மூலியமா அவரும் தாவேக்காவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அடுத்தடுத்த கட்டங்களா தாவேக்காவுடைய வளர்ச்சி அதிமுகவோட வீழ்ச்சியோட எப்படி நடக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.